நம்ம இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடிஞ்சிருச்சு, முடிய போகுது, ஒரு வாரத்துல பேச்சுவார்த்தை அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? நாளைக்கே வச்சுக்கலாங்க. எதுக்குங்க லேட்டு? நாளைக்கே வாங்க அப்படிங்கிறது போல இந்த சவுதி அரேபியால வச்சு பாத்தீங்கன்னா மிக பெரும் அளவுல ப்ரிப்பரேஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சவுதி அரேபியால ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த யுஏஇல ஜெலன்ஸ்கி அவர்கள் விஜயம் பண்ணியிருக்கிறாரு. சைட்ல வீடியோ பதிவுகளோட இருக்கும். அந்த முனிச் செக்யூரிட்டி கவுன்சில்லாம் முடிச்சுட்டு நேரா இங்க வந்து கான்ஃபரன்ஸ்லாம் முடிச்சுட்டு நேரா பாத்தீங்கன்னா யுஏஇக்கு வந்திருக்காரு. அதே நேரத்துல உக்ரைனோட ஒரு டீம் பாத்தீங்கன்னா சவுதி அரேபியால உட்கார்ந்து உக்ரைனை ரீபில்ட் பண்றதுக்காக இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது போல இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுங்க எங்க நாட்டுல அப்படிங்கிறது போல கேட்கறதுக்காக பல நபர்கள் இறங்கி இருக்கிறாங்க. பல என்டர்பிரனர்ஸ் பாத்தீங்கன்னா சவுதியில வச்சு மீட் பண்ணிக்கிறாங்க. இங்க என்னமோ நடக்குது அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. அதுல மேலோட்டமான விஷயங்கள் மட்டும் நம்மளால பார்க்க முடியுது. ரஷ்யாவோட அபிஷியல்ஸ் கண்டிப்பா இந்த சவுதிக்கு வருவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. மேபி ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் வருவாங்களா, இல்ல இது வேற ஏதாவது மாதிரி ட்ராப்பா இருக்குமா, இல்ல அவங்க வரமாட்டாங்களா, இல்ல டாப் லெவல் அபிஷியல்ஸ் மட்டும் மீட் பண்ணிக்குவாங்களா அப்படின்ற ப்ராப்பரான எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே வரல. ஆனா பேச்சுவார்த்தை நடக்க இருக்கு அப்படிங்கிறது போல பல விஷயங்கள் இங்க பேசிட்டு இருக்காங்க இல்லையா? ஆனா இப்ப யூரோப்பியன் யூனியன்ல இந்த பிரச்சனையை பெருசாக்குறதுக்காக திட்டம் போட்டு இருக்காங்களா அப்படின்னு சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா பிரான்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, இமானுவேல் மேக்ரோன் அவர்கள், அவரா இருக்கட்டும், மற்ற நபர்கள்லாம் இருப்பாங்களா யூரோப்பியன் யூனியன்ல. ஸோ இவங்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுவும் பிரிட்டனோட ஸ்டார்மர் அவர்கள்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ட்ரூப்ஸை உக்ரைனுக்குள்ள அனுப்பலாங்க. அதாவது இந்த சீஸ் ஃபயரை செக்யூர் பண்றதுக்காக ஒருவேளை ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகி ரெடி ஆகுது அப்படின்னா அந்த சீஸ் ஃபயரை செக்யூர் பண்றதுக்கு நம்ம ஒரு டீமை உள்ள அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது போலதான் இந்த துருக்கியில உட்காந்து கையெழுத்து போடும் போது ஏமாத்திட்டாங்க மேற்குலக நாடுகள். அதாவது பின்வாங்குங்க, அதுக்கப்புறம் சைன் பண்ணலாம் அக்ரிமெண்ட்லாம் அப்படிங்கிற பேசினாங்க. அதை நம்பி கீவ்ல இருந்து ட்ரூப்ஸை பின்வாங்கினதுக்கு அப்புறமா அவங்க எல்லாம் டிஃபெண்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க இல்லையா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். ஸோ அதே போல திரும்ப இன்னொரு தடவை ஏமாத்துவாங்களா அப்படின்ற சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒருவேளை அது இதையும் சொல்லி அமெரிக்கா வச்சு பேசி ஏதோ ஒண்ணு பண்ணி அக்ரிமெண்ட்ல சைன் போட வச்சதுக்கு அப்புறமா யூரோப்பியன் யூனியன் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற சொல்லிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்கள் பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் அமெரிக்கா கிட்ட இருந்து ஆயுதங்களை வாங்கி உக்ரைனுக்கு கொடுக்கறதுக்கு நான் அலோவ் பண்றேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாரு. அதாவது இவரு டைரக்டா பணம் கொடுக்க மாட்டாரு. ஆனா வேற நாடுகள் அமெரிக்கா கிட்ட இருந்து ஆயுதம் வாங்கி உக்ரைனுக்கு கொடுத்தாங்கன்னா அதை வரவேற்கிறார் அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மிராஜ் 2000 ரக விமானங்கள் இது போல விஷயங்கள்லாம் உக்ரைனுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. மேபி இது வேற திசையை நோக்கி போயிட்டு இருக்கா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. சில அனலிஸ்டுக்குள்ள எல்லாம் சந்தேக கண்ணோட்டத்திலேயே பாத்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா இவங்களோட நடவடிக்கைகள் இதுக்கு முன்னாடி இவங்க சொன்ன எந்த விஷயத்தையுமே இவங்க ப்ராப்பரா செயல்படுத்தினது இல்ல. ஸோ அதனால இதுக்கு பின்னாடி ஏதாவது உள்குத்து இருக்குமா அப்படிங்கிற கண்ணோட்டத்திலேயே பலரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒரு வேளை அசம்பாவிதங்கள் சவுதியில வச்சு நடந்துச்சு அப்படின்னா அது மிக பெரும் பிரளயமா அடிச்சிடும். மேபி ட்ரம்ப் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மிடில் ஈஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த வெஸ்ட் பேங்க், காசா இது போல இடங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அதாவது பெரிய பெரிய குண்டுகள்லாம் கொடுத்துருக்குறாங்க, காசா ரீலோகேட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது போல பல விஷயங்கள். ஒருவேளை இது எல்லாத்தையும் கிளப் பண்ற பாயிண்டா சவுதி மாறிடுமா அப்படின்ற கேள்விகள் சந்தேகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. ஆனா இப்படி இருக்கும்போது மைக் வால்ஸ் அவர்கள் இருக்காரு, அவர் தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. இங்க பார் ஜெலன்ஸ்கி சைனா போட்டுருங்க அக்ரிமெண்ட்ல, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படிங்கிறதோட மிரட்டல்கள் வந்திருக்கு. இதுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியல. அக்ரிமெண்ட்ல பயந்துட்டு சைன் போட்டுருவாரா, இல்ல அக்ரிமெண்ட்ல சைன் போடாம விட்டுருவாரா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இத தனக்கு ஃபேவரா பயன்படுத்தி இருக்கக்கூடிய உக்ரைன்ல இருக்கக்கூடிய முன்னாள் அதிபர் பொரஷெங்கோ அவர்கள் இருக்காரு இல்லையா, பெட்ரோ பொரஷெங்கோ அவர்கள், அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அக்டோபர் மாசத்துல எலெக்ஷன் வச்சாருன்னா உக்ரைன்ல அப்படிங்கிறது போல. என்னங்க இப்பதான் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், இத்தனை மாசம் இருக்கே. அது வரைக்கும் என்ன அந்த பீஸ் அக்ரிமெண்ட் இதெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் முடிவுகள்லாம் வந்ததுக்கு அப்புறமா இல்ல என்ன தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குமா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. இது எப்படி ஜெலன்ஸ்கி அவர்கள் சமாளிக்க போறாரு அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒன்ஸ் அவங்க தரப்பு எலெக்ஷன் வேணும் அப்படின்ற குரல்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஜெலன்ஸ்கி அவர்கள் வேற நாட்டுக்குள்ள இல்ல, இதுக்கப்புறம்லாம் அடிக்கடி நாட்டு விட்டு வெளியே போக முடியாது. அப்படி போனாங்கன்னா என்ன வேணா நடக்கலாம். அமெரிக்கா இந்த பிரச்சனையிலிருந்து பின்வாங்குறாங்க அப்படின்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் நாட்டுக்குள்ளதான் இருக்கணும். ஒன்ஸ் அவர் விட்டு வெளியே போறாரு அப்படின்னா சிக்கலாயிரும். இல்ல இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் வெறும் கண் தடைப்பு தானா? ஏன்னா மக்களுக்கு அவர் உறுதிமொழி கொடுத்திருந்தாரு ட்ரம்ப் அவர்கள். ஒருவேளை இங்க பாருங்க நான் முடிஞ்ச வரைக்கும் எஃபோர்ட் போட்டேன், எல்லாம் சரின்னு சொன்னா, ஆனா ரஷ்யா எதுக்குமே ஒத்துக்கிற மாதிரி தெரியல, நான் எவ்வளவு தூரம் போய் கேட்டேன் எதுக்குமே ஒத்துக்கல அப்படிங்கிறத ட்ரம்ப் அவர்கள் அந்த பல்ட்டி அடிச்சிருவாரு அப்படிங்கிறத தெரியல. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம அதாவது இன்கேஸ் சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் எல்லாம் போடுறாங்க இல்லையா, அதாவது இந்த முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ்ல ஏதோ ஒரு டீல் ஏதோ ஒரு பேசிக்கிறாங்க.
ஸோ அந்த பேசின ஒரு சாராம்சம் ட்ரம்ப் அவர்கள் டீம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா டீம் கிட்ட பேச போறாங்க. ஒரு சீஸ்ஃபயர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் அது பிரீச் ஆகும் டைம்ல ஆட்டோமேட்டிக்கா உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா நாட்டோல சேர்ந்துக்கும் அப்படிங்கிறது போலலாம் டிஸ்கஷன் இருக்கணும் அப்படிங்கிறது போல இமானுவேல் மேக்ரான் அவர்கள் தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வருது. ஆனா ட்ரம்ப் அவர்கள் தரப்பு வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா, ரஷ்யாலாம் நேட்டோ கூட சண்டைக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் நம்பர் தான் சொல்றாங்க. ஆனா நேட்டோ ரஷ்யா கூட போகலாம் இல்லையா அப்படின்ற போல கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல, என்ன நடக்க இருக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. பார்ப்போம். இனி ஒரு நாள் தானே, என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள் வரப்போகுது, கட்டம் கட்டமா வரப்போதா இல்ல எப்படி ஒரே கட்டமா இருக்க போதா, என்ன நடக்க போகுன்றது பார்ப்போம். என்ன மாதிரி டேர்ம்ஸ் 4 ஒப்லாஸ்ட் இருந்து வெளியே உக்ரைன் போகாம பேச்சுவார்த்தை நடக்க இருக்கே, இது எப்படி ரஷ்யா என்ன மாதிரி இதை வந்து அணுக போறாங்க அப்படிங்கிறது தெரியல. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போது உக்ரைன் அந்த 4 ஒப்லாஸ்ட் விட்டு வெளியே போவாங்களா இல்ல அந்த 4 ஒப்லாஸ்ட்ல ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது மட்டும் தான் ரஷ்யாக்குன்னு சொல்லுவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் வருது. உக்ரைன் இதை ஒத்துக்குவாங்களா இல்ல உக்ரைன்ல ஒத்துக்கிறதுக்கு லெஜிட்டிமேட்டா இருக்கக்கூடிய நபர் ரஷ்ய தரப்புல சொல்றாங்க இல்லையா, அவங்க இந்த டேர்ம்ஸ்க்கு ஒத்துக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. காரணம் என்னன்னா, ட்ரம்ப் அவர்கள் தரப்புல என்ன சொல்லிக்கிறாங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டுன்னா, இந்த போரோட முடிவுக்காக இந்த போர் பேசி நெகோசியேஷனோட முடிவு இருக்கு இல்லையா, அதுல ஜெலன்ஸ்கி அவர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் இல்லெஜிட்டிமேட் ரஷ்ய தரப்பு சொல்றாங்க. அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பேக் அடிக்க முடியாது. ஒன்ஸ் ஒரு தலைவர்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து பேக் அடிக்க முடியாது. சில பல காரணங்களுக்காக செய்யலாம். பட் ஆனா என்ன ரீசன், எதுக்காக அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இது ஒத்துக்கிற மாதிரி இல்ல, ரஷ்ய தரப்பு வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. இல்ல ஜெலன்ஸ்கி அவர்களை லெஜிட்டிமேட்டா ரஷ்ய தரப்பு வந்து ஒத்துக்குவாங்களா, ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் அழுத்தம் கொடுப்பாரா அப்படின்ற கேள்விகள்லாம் வந்துட்டு இருக்கு. அடுத்தது பின்லாண்டோட பிரசிடென்ட் இருக்கிறார் இல்லையா, அலெக்சாண்டர் ஸ்டப் அவர்கள், அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. என்ன சொல்லிக்கிறாருன்னா, வேர்ல்டு வார் 2லயே நாங்களாம் பார்த்தாச்சுங்க, எங்களோட 10% ஆஃப் த டெரிட்டரியை வந்து இழந்துட்டோம் ரஷ்யா கிட்ட. அது மட்டும் இல்லாம இந்த இப்போ நெகோசியேஷன் உட்காந்து பேசும்போது திருப்பி இப்போ உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா டெரிட்டரிஸை வந்து இழக்க போறாங்க. அதனால 2 விஷயம் நான் நெகோசியேஷபிளா இருக்கணும். யூரோப்பியன் யூனியன்ல இணைக்கிறதுக்கும், 2வது வந்து பாத்தீங்கன்னா நாட்டோல இணைக்கிறதுக்கும் கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறது போல இவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வருது. ஆனா ஆல்ரெடி ஹங்கேரி இருக்கிறாங்களே வீட்டோ அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து வீட்டோ போட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அதாவது இந்த யூரோப்பியன் யூனியனோட உக்ரைனை இணைக்கிறதுக்கு வீட்டோ, அதாவது ரஷ்யாவோட கேஸ் தான் அவங்களுக்கு கொடுக்கற இல்லையா, ஸோ காண்ட் இருக்கு. ஸோ கிரட்ஜ் வச்சு இவங்க இது போல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருக்கு. எது எப்படியோ நேட்டோலையும் சரி இயூலையும் சரி உக்ரைன் மறந்துட வேண்டியது அப்படிங்கிறது போல ஸ்லோவாக்கியா ஹங்கேரி இவங்க தரப்பு ஸ்ட்ராங்கா இருக்கு. அடுத்த ரொமேனியால எலெக்ஷன் வரப்போகுது, அந்த இடத்துல என்ன முடிவுகள் வரப்போகுது அப்படின்னு எல்லாரும் ஆவலா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ போர் மிக பெரும் அளவுல வெடிச்சிருமா இல்ல இந்த அமைதி பேச்சுவார்த்தை சுமூகமா முடியுமா, என்ன டேர்ம்ஸ் வரப்போகுதுன்னா எல்லாரும் ஈகரா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப வரைக்கும் என்ன பிளான் என்ன டேர்ம்னு ஓப்பன்ல வந்து பாத்தீங்கன்னா யாருமே சொல்லல, டிஸ்கஸ் பண்ணிக்கல. அந்த ஒரு காரணத்தினாலதான் வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் கூட சேர்த்தல அப்படிங்கிறாங்க. மேபி புது டேர்ம்ஸ் ஏதாவது உருவாக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. அடுத்தது ஜெலன்ஸ்கி அவர்கள் தான் நாட்டுல எவ்வளவு வீரர்கள் இழந்திருக்காங்க அப்படிங்கிற, ஏன்னா இந்த போர் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இல்லையா, நேட்டோல சேரணுன்றதுக்காக தான் நடக்குது. இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் 46,000 வீரர்களுக்கும் மேல அப்படிங்கிற போல மாறி இருக்கு. 46,000க்குள்ளன்றது இப்ப மேலன்னு மாறி இருக்கு. 2வது மத்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டென்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்ஸிங், இல்ல ரஷ்யா வந்து புடிச்சிட்டு போய் வச்சிருக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. ஆனா மத்தவங்க சொல்ற கணக்குக்கும் இவர் சொல்ற கணக்கு இப்போ வரைக்கும் ஏணி வச்சா கூட எட்ட மாட்டேங்குது அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். அடுத்தது உக்ரைன்ல நடக்கக்கூடிய தாக்குதல். இந்த பேச்சுவார்த்தையில இந்த அளவுக்கு இன்டென்ஸா இருக்கே, தாக்குதல் ஏதாவது குறைஞ்சிருக்கானா கொஞ்சம் கூட இல்ல. உக்ரைன் 90 ட்ரோன்கள் பிப்ரவரி 17 அதிகாலை ரஷ்யாவோட நேரப்படி 90 ட்ரோன்கள் கிட்ட வேவ் பை வேவ் அனுப்பி இருக்கலாம். நைட்டு காலை இது போல நேரத்துல ரஷ்யாக்குள்ள அனுப்பி இருக்கலாம். இந்த 90 ட்ரோன்கள் டவுன் பண்ணிட்டு தான் ரஷ்ய தரப்பு சொல்லதான் சொல்றாங்க. அது கூடவே உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாப்ரோசியால மட்டுமே 10 ட்ரோன்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கு. இதனால அந்த சிட்டில பல இடங்கள்ல தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. பல மணி நேரங்களா தீயணைப்பு வீரர்கள் தீயணைக்க போராடிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் வாழும் பகுதியில் தாக்குதல் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது கூடவே சுமி பகுதியில வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான தாக்குதல். இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்றதா, சுமி பகுதியில இருந்து தான் கர்ஸ் குறைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால அந்த சுமி பகுதியில பெருமளவுல டிரான்ஸ்பர் ஆயிடக்கூடாது, ஆயுதங்கள் வீரர்கள் வரக்கூடாதுன்றதுக்காக சுமில பெருமளவுல தாக்குதல் ரஷ்ய தரப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அது போல தாக்குதல் பண்ணதுனால மொத்தம் 15 வீடுகள் கிட்ட டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. அது கூட வந்து பாத்தீங்கன்னா கெர்சன்ல தாக்குதல் பண்ணதுனால பல மக்கள் கரண்ட் இல்லாம அவதிப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அது கூடவே ரஷ்யாவோட கிரஸ்னோடார் கிராய் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில உக்ரைனோட ட்ரோன்கள் தாக்குதல் பண்ணதுனால ஆயில் ரிஃபைனரி தீப்பிடிச்சிருந்திருக்குதா சொல்லப்பட்டு வருது. இது போல ஒரு சைடு தாக்குதல் அப்படிங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் சொல்லியானோம், ரஷ்யால வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்ன் நடந்துகிட்டு இருக்கு, புதுசா நடந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, நார்மலா வாடிக்கையா இது போல விஷயங்கள் நடக்கும், ஆனா பேச்சுவார்த்தை மும்பரமா நடந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்துல இப்படியா அப்படின்ற கேள்விகள் வருது. அமெரிக்கர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யால கைது பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் வெளியே வந்துகிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, போதை மருந்து வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல
ட்ரை பண்ணிக்கிறாரு. அதனால பிடிச்சிருக்கோம், கையங்காலமா பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற ரஷ்யா தரப்பு சொல்லிக்கிறாங்க. இப்பதான் பிரச்சனை எக்ஸ்சேஞ்ச் நடந்தது. அதுக்குள்ள திரும்பவும் ஒரு அமெரிக்கரை ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. இது எந்த மாதிரியான சூழ்நிலை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கு, இந்த பிரச்சனை முடிவுக்கா இல்ல எப்படி அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் வந்து குழப்பங்கள் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பிரச்சனை முடிஞ்சிரும்னு நினைக்கிறீங்களா இல்ல இதுக்கப்புறம் தான் பெருமளவுல வெடிக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சு நான் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை. அடுத்த பிள்ளை உங்க சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.